இப்போ பால்சாமிங்க. நான் தமிழ்நாடு டெக்ஸ்டைல் கார்பரேஷனில் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸராக இருந்துகிட்டு இருந்தேன். 2008 டிசம்பர்ல இருந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் ஒன்று வந்திருந்தது. உங்கள் வயசு சார்? வயசு 59. 59. நீங்கள் ஸ்மோக்கிங், ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் எந்த பழக்கமும் கிடையாது. எந்த பழக்கம் இல்லை. டயபெட், சுகர் இருக்குங்களா சார்? ஆமாம், சுகர் இருக்குது. 2008 உங்களுக்கு அட்டாக் பண்ண? ஆமாம், 2008. அந்த டைம்ல ஆஞ்சியோகிராம் பண்ணிட்டீங்களா? ஆஞ்சியோகிராம் பண்ணியாச்சு. எல்லா டெஸ்ட்டும் பண்ணி உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க? ஆஞ்சியோகிராம் பண்ணி அவங்க வந்து டாக்டர் வந்து இது வந்து எம்ஐ அப்படின்னாங்க, மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன் அப்படின்ட்டாங்க. சுகர் வந்து கொஞ்சம் குரோனிக்கல், அது 15 இயர்ஸா இருந்ததுனால நரம்பெல்லாம் வந்து ரொம்ப சிறுசாச்சுமே ஆப்ரேஷன்லாம் பண்ண வேணாம் அப்படின்ட்டு அவங்க ஃபர்ஸ்ட் வந்து மெடிசன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் நான் ஆடுல நிறைய பார்த்தேன், வெப்சைட்லயும் பார்த்தேன். நான் வந்து இந்த மாதிரி ஒரு மாற்று சிகிச்சை இருக்குது அப்படின்னு அதை வச்சு சில டாக்டர்கிட்டையும் கன்சல்ட் பண்ணிட்டு இந்த இசிபி மிஷின் மூலியமா வந்து இது பண்ணோம்னா, இசிபி மிஷின் மூலியமா இது பண்ணலாம் அப்படிங்கறத வந்து இங்க டாக்டர் சாம்ராவையும் கன்சல்ட் பண்ணிட்டு இங்க வந்து நான் 2008ல வந்து ட்ரீட்மெண்ட் 35 டேஸ் எடுத்தேன். 35 டேஸ் டெய்லி 1 மணி நேரம்? டெய்லி 1 மணி நேரம். ஓகே. ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட் ஹவு டு யூ ஃபீல் சார்? எனக்கு வந்து ஒரு 10 டேஸ்லயே எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது. அந்த அட்டாக் வந்து 5 டேஸ் ஹாஸ்பிட்டல்ல நான் ஏற்கனவே இருந்துட்டு ரொம்ப டயர்டாலாம் இருந்தது. இங்க வந்த உடனே அந்த இதெல்லாம் மாறிடுச்சு. 35 டேஸ் கழிச்சு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிட்டு நான் ரெகுலரா ஒரு கார்டியாலஜிஸ்ட் செக் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க இதை பார்த்துட்டு அவங்ககிட்ட நான் சொல்லாமே அவங்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க இப்போ வந்து அப்படின்னு அவங்களே இது பண்ணாங்க. உங்களுக்கு மெடிசனே போதும், வேற எதுவும் நீங்க உங்க நேரம் நல்லா நடக்கலாம், உங்க ரொட்டீன் வந்து எந்த ஒரு தங்கு தடையின்றி நீங்க பண்றதுக்கு. ஆமா, நான் இப்ப வேலை பார்த்த ஆபீஸ் வந்து 3rd ஃப்ளோர்ல இருந்தது. ஆரம்பத்துல வந்து அந்த 3வது மாடிக்கெல்லாம் என்னால நடக்க முடியாம இருந்தது. ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு வந்து ஒரு நாளைக்கு 4 தடவை 5 தடவைக்கு மேல அந்த ஆபீஸ்ல மேல ஏறி இறங்குவேன். நார்மலா இருக்கிறவங்க கூட சங்கடப்படுவாங்க, போயிட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க. எனக்கு வந்து நான் ரொம்ப பிஸ்கா வந்து அந்த நேரத்துல இது பண்ணிட்டேன். அதே ஸ்டேட்டை வந்து நீங்க மெயின்டைன் பண்றதுக்கு வேண்டி 3 months ஒன்ஸோ 4 months ஒன்ஸோ வந்து நீங்க இங்க ஒரு 5 hours எடுத்துக்கிட்டு 5 hours ரொட்டீனா நான் வருஷம் வந்து எடுத்துக்கிட்டு அதனால உங்களுக்கு எந்த ஒரு ட்ரபிளோ எந்த இதுவும் கிடையாது. இல்லை. அப்புறம் நாங்க பிரிஸ்கிரைப் பண்ண சொன்னா ரெகுலர் ரொட்டீன் மெடிசின்ஸ் 1 or 2 மெடிசின் சாப்பிட்டு சுகருக்கு, பிரஷருக்கு, கொலஸ்ட்ராலுக்கு இதெல்லாம் சாப்பிட்டு. ஓகே சார். பட் அப்டேட் பண்றதுதான் பெட்டர்னு தோணுது. நடராஜன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 1 year முடிஞ்ச உடனே எக்கோ எடுத்து பார்த்தேன். 1 year கொடுத்து பார்ப்பாரு. அந்த இபி மங்கல்ல. ஆமாங்க, அது எனக்கு 75 இஎஃப் 75 போயிடுச்சு. ப்ராப்பரா உங்களை மாதிரி ப்ராப்பரா எடுத்துக்கிறவங்க நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு சிலர் இம்ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுங்க, ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு போய் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதெல்லாம் கன்சியூம் பண்ணாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபெயிலியர் 1 or 2% ஃபெயிலியர் இருக்கு. பட் சார்லாம் ரொம்ப பக்காவா நம்ம ஆஸ் பர் மெடிக்கல் ரெகுலரு உங்களுக்கு, அதே நேரம் வாக்கிங், பிறகு நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் தான். வீட்டுல சாப்பாடு எல்லாமே வந்து கண்ட்ரோல் சாப்பிட்டுட்டு